டெய்லி அந்த ஜெய்பீம்ன்ற வார்த்தை சொல்லாமல் அவர் இருக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜெய்பீம்னோட சரி நம்ம பசங்க யாரோ கூப்பிட்றானுங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புறாரு. ஒரே நேரத்தில் இப்படி நடக்குது. ஒருத்தன் ஜெய்பீம் பண்ணான்றான், ஒருத்தர் ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலான்றான், டைவர்ட் பண்றான். இங்க ஒரு 3 பேர் வந்துட்டா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 3 பேர் நிக்கிறாங்க, இங்க மிஸ் ஆனா அங்க அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஸ்கெட்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த பகுதியை சுத்தியோ 10-15 பேருக்கு மேல ஆட்கள் நின்று கொண்டிருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. ஒரு இட்டாலியன் பிஸ்டல் ஒன்று வச்சிருக்காரு. அது ஒரே ரவுண்டு பிடிச்சி ஒரு அமுக்குனா 6 குண்டு வெளில வந்துடுறான். லோக்கலில் இருக்க ஆளுக்கு தெரியல எப்போ வராங்க, வண்டி விடுறாங்க போகிறாங்கன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கையில் எடுத்து அவனை மூளைச்சலவை செய்து ஒரு ஆண்டு காலமாக அவரை ஃபாலோ பண்ணி இந்த படுகொலை செஞ்சுருக்காங்க. குறிப்பிட்ட 5ஆம் தேதி காலையில் அவர் அரசியல் பண்ண பக்கத்துலேயே ஒரு புத்தக விகார் வச்சுருக்காரு. அங்கே போய் எல்லாருமே பொதுமக்கள் வழிபாடு செய்யலாம். 5ஆம் தேதி அவர் மாலை கரெக்டாக ஒரு 5:55 மணி வாக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வீடு பழைய வீடு அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. தொடர்ச்சியாக 5 முறைக்கு மேலே அவரை ஃபாலோ பண்ணி இது 1 வருஷமாக இது ஒரு டார்கெட்டாகவே வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் இவரை படுகொலை செய்யணுன்றாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதே போல் பூந்தமல்லியிலேருந்து ஒரு 3 பசங்களை கூப்பிட்டு வராங்க. அந்த பசங்கிட்ட சப்ஜெக்ட் என்னன்னே சொல்லலையா, யாரை போய் ஒரு சின்ன பிரச்சனை வாங்கன்னு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சப்ஜெக்டை சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு எல்லாருக்குமே தெரியல. அதாவது பூந்தமல்லியாக இருக்கட்டும், சென்னை ஃபுல்லாக அவருடைய பேர் தெரிஞ்சிருக்கும். பயந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக சும்மா வாங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டு போய் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6 பேர் கொண்ட டீம் உள்ளே போகிறாங்க. போகும்போது அவருடைய நண்பர்கள் பாலாஜி, அப்புறம் இன்னொரு நண்பர் கூட நின்று பேசிகிட்டு இருந்திருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்விக்கியில் வந்திருக்கும்பொழுது இப்போ ஒரு விஷயம் தகவல் வருது, ஜெய்பீம் அண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லியிருக்கான். ஜெய்பீம்னாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா உருகிடுவார். அவரை டெய்லி அந்த ஜெய்பீம்ன்ற வார்த்தை சொல்லாமல் அவர் இருக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஜெய்பீம்னோட சரி நம்ம பசங்க யாரோ கூப்பிட்றானுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி திரும்புறாரு. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஒரே நேரத்தில் இப்படி நடக்குது. ஒருத்தன் ஜெய்பீம் பண்ணான்றான், ஒருத்தர் ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலான்றான், டைவர்ட் பண்ணுறான். நீண்ட நாள் திட்டம். இவன் என்ன பண்ணுறான், இவர் சண்டை போடக்கூடிய ஆள். 4 பேர் 5 பேர் இருந்தாலும் பாக்ஸரு சண்டை போட எதிரெதிராக சந்திக்க முடியுது. இதற்கு முன்னதாகவே அங்கே சிசிடிவி கேமரா பின்னாடி பக்கம் இருந்திருக்கு, இந்த சைடில் ஒன்று இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறது பக்கத்துலேயே. அப்போ கூட இருக்கிற பசங்க கேட்டிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல அப்படின்னு. என்னப்பா பயப்படுறியா நீ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. கொஞ்சம் தைரியமான மனிதர். அதில் செல்வ பிறந்தை கூட சொன்னார், 1000 பேர் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆள்னு சொன்னார் செல்வ பிறந்தக. அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டி தான். அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு கேட்டால் பேசும்போது ஏதோ டைவர்ட் பண்ணுறாங்கன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே ஒரு 3 பேர் வந்துட்டா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 3 பேர் நிற்கிறாங்க, இங்கே மிஸ் ஆனால் அங்கே அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஸ்கெட்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்கெட்சை போட்டதே கேட்டால் விடக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஸ்கெட்சு. அதுவும் இல்லாமல் சுற்றி அந்த பகுதியை சுற்றியோ 10-15 பேருக்கு மேலே ஆட்கள் நின்று கொண்டிருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. அங்கங்கே ஆளுங்களை போட்டு நிற்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி கிளியர் ஸ்கெட்ச் அவங்க வெட்டிட்டு வித்தின் 20 to 30 செகண்டில் இந்த மர்டர் நடக்குது. இதை ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் தான் பண்ண முடியும், பக்காவாக பண்ணும். ஏன்னா கத்துக்குட்டிலாம் போனால் விட்டு வந்துடுவான், ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிட்டு வந்துடுவாங்க. அப்படி இருந்தும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை இன்னைக்கு வந்துட்டோம், இதை விட்டுட்டா நமக்கு நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்றதுக்காக உயிர் தப்பவே கூடாதுங்கிற அளவுக்கு அதில் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரோடுலேயே ஒரு பிரியாணி கடையில் போயிட்டு எல்லாம் ஸ்விக்கி யூனிஃபார்ம் மாதிரி போட்டு அவங்க நிற்கிறாங்க. அங்கேருந்தே அப்படியே கலைஞ்சி வராங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டீம் உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த 3 பேர் சின்ன பசங்க போயிட்டு டைவர்ட் பண்ணுறாங்க. டைவர்ட் பண்ண பிறகு ஒரு டீம் உள்ளே இறங்கி இதை பண்ணுறாங்க. 3 பேர் தான் சேர்ந்து வெட்டுறாங்கன்றாங்க. அந்த 3 பேர் இந்த 3 பேர். அதுக்கப்புறம் வண்டியில் போகும்போது பார்த்தீங்கன்னா 10 பேர் கணக்கு வருது. வண்டியில் போகும்போது 2 டூ-வீலரில் 3 பேர் போன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் பசங்க ஓடினாங்க. ஒரு பையன் கத்தி எடுத்துகிட்டு ஓடினா. அப்படின் போது எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் கவர் ஆகுது. கவர் ஆகிட்ட பேர் வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸில் இந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. அதாவது 1 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு இட்டாலியன் பிஸ்டல் ஒன்று வச்சுருக்காரு. அது 9 to 20 lakhs வரையும் போகுன்றாங்க. பேசிக் மாடல் 9 lakhs, டாப் மோஸ்ட் மாடல் 20 lakhs. அது ஒரே ரவுண்டு பிடிச்சி ஒரு அமுக்குனா 6 குண்டு வெளில வந்துடுன்றான். டக்குன்னு அடிச்சிடும். ஆனால் இந்த பிளான் பண்ணது அப்படின்னு கேட்டால் அங்கே லோக்கல்லேயே ஒரு ஆளை கையில் எடுத்து, அந்த லோக்கலில் இருக்க ஆளுக்கு தெரியல எப்போ வராங்க, வண்டி விடுறாங்க போகிறாங்கன்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கையில் எடுத்து அவனை மூளைச்சலவை செய்து அவன்கிட்ட இந்த வண்டி எப்போ வராங்க, எங்கே வண்டியை விடுறாங்க, அந்த பிஸ்டல் வண்டியில் இருக்கா கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள், அதாவது அந்த 1 ஆண்டுகளில் பல திட்டங்களை வகுத்து 1 ஆண்டு காலமாக அவரை ஃபாலோ பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த படுகொலை செஞ்சுருக்காங்க.